நண்பர்களே, இதுதான் என்னுடைய பலா மரம். என்னோடய தோப்பில் இருக்கிற ஒரு பலா மரம். எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். அப்படியே பாருங்கள், அப்படியே மேலே காட்ட போக 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 நிறையா இருக்கும். அது மரம் ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், இந்த கிராமப்புறங்களில் இந்த விவசாயிகளுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா விவசாயங்கள். இதில் பெரிய ஆதாயமும் இதெல்லாம் பெருசாலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. சொல்லப்போனால் இன்றைக்கி வாடகைக்கு தண்ணி இறைக்கிறோம். வாடகைக்கு தண்ணி இறைச்சோம்னா அதில் மணிக்கு 75லேருந்து 100 வரைக்கும் கொடுத்து இறைக்கிறோம். இந்த கோடையில் எப்படியும் மாத்தைக்கு 2 தண்ணியாவது காட்டினா தான் அந்த மரங்கள் கொஞ்சம் பிழைக்கும். அப்படிங்கும்போது இந்த ஒரு ஏக்கர்லாம் வச்சுருந்தா ஒரு தண்ணிக்கு 2500 ஆயிரும். மாத்தைக்கு 2 தண்ணி என்ன 5000 ரூபா. இப்போ 5000 அந்த இதுலேருந்து தேங்காய் விழுதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த 4-5 மாத காலங்கள் அவங்க தண்ணி இறைவைக்குனே காசு செலவு பண்ணணும். இப்போ மழை சீசன் வந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா தண்ணி இறைவை மிச்சம். அப்புறம் அதில் குப்பை உரம் லொட்டுலுக்கு என்னென்னத்தை போடணுமோ எல்லாம் போட்டு தான் காப்பாற்றி அதுக்குள்ளே கொண்டாந்து அதுலேயும் இந்த வண்டு கடி மரம் விழுந்தது போகணும். இந்த பாருங்க, இதெல்லாம் வேஸ்ட்டாக போனது. மரம் விழுந்தது இதெல்லாம் வண்டு கடித்து வேஸ்ட்டாக போனது. இப்போ அவ்வளோ தூரம் 5 வருஷம் 6 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து எதுக்குமே ஆகாது, ரொம்ப கஷ்டம். அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி இடத்துல இந்த இருக்க கீங்கன்று போட்டிருக்கேன். இனி இதை நாங்கள் கிளப்பணும். இந்த கீங்கன்று கிளப்புறதுக்குள்ளே அது பாடாப்பட்டு சிறுபாணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நெருக்கி இப்போ இந்த தோப்பில் மட்டுமே ஒரு 7-8 கன்று கீங்கன்றுகளாக போச்சு. எல்லாத்தையும் இனிமேல் காப்பாற்றணும். சின்ன சின்ன கன்றுகளாக போச்சு எல்லாமே. இனிமேல் அது காப்பாற்றுறதுக்குள்ள பிராணம் அறுபட்டு போயிடும். அது ஆனால் அந்த விவசாயத்தை விட்டு கொடுப்பாங்களான்னா அது கிடையாது. விவசாயிகள் மட்டும் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது கடைசி வரைக்கும் அவங்க அதிலே தான் இருப்போம். இந்த மண் சார்ந்த விஷயங்களில் ஒரு சந்தோஷம் ஈர்ப்பு இருக்கும். ஆனால் என்னென்னா இந்த விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட அவங்களோட பொருளை அவங்கள நிர்ணயிக்க முடியாத, அவங்களோட பொருளுக்கு இன்ன விலை நிர்ணயிக்கிறதுக்கு இல்லை. இந்த இடைத்தரகர்கள்ன்ட்டு ஒருத்தவரோட பேச்சு அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. இந்த இவ்வளோ ரூபா செலவு, இவ்வளோ ரூபாய்க்கு தான் எடுப்பேன் அப்படின்னு. நான் அப்போ ஒரு 25 ரூபா வரைக்கும் தேங்காய் போணுச்சு. இந்த இப்போ 15 ரூபாய்க்கு வந்துடுச்சு. இன்னும் போக போக வரத்துக்கு கூட வரையில் 5 ரூபாய்க்கு வந்துடும் போல். அப்படி இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ மணிக்கு 100 ரூபா காசு கொடுத்து இறைச்சி மாத்தைக்கு 2 தண்ணி கட்டி ஒரு தண்ணிக்கு 2500 செலவு பண்ணி மாதம் 5000 ரூபா செலவு பண்ணி தண்ணி இறக்கி கொடுத்து என்ன மிச்சம் இருக்குன்னு தெரிய ஒன்றும் மிச்சப்படாது.